நாகப்பட்டினத்துல விஜய் என்ன பேசல, வெடிச்சிட்டாரு. நான் களத்துல என்னைக்கும் இறங்கியாச்சு கண்ணா. 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக பேசியிருக்கேன். அன்னைக்கு மக்கள் இயக்கமா இருந்தது, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு ஆரம்பிச்சவரு போன தடவை அரியலூர் போன கரண்ட் கட்டு, திருச்சியில பேசுறப்போ ஸ்பீக்கர் ஒயர் கட்டு, இதே RSS தலைவரோ இல்ல நம்ம பிரதமர் மோடிஜியோ வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? பேஸ்மெண்ட் சும்மா அதிராது. இது கூட பரவாயில்லைங்க, நான் பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணுமா, வெளியே வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, மக்களை பார்த்து சிரிக்க கூடாதான், மக்களை பார்த்து கையாட்ட கூடாதான் அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. அப்புறம் நான் பேசுறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கேட்டா வேணுனே சொத்த காரணங்களா சொல்லி மக்கள் நிக்க முடியாம தவிக்கிற நெருக்கடியான இடத்தை கொடுக்குறீங்க. நேரடியாவே கேட்கிற சிஎம் சார் பயம் காட்டுறீங்களா? அதுக்கு விஜய் ஆள் இல்ல. ஏன் சார் இவ்வளவு அடக்குமுறை? கொள்கைன்ற பேர்ல குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சம்பாதிச்சவங்களுக்கு அவ்வளவு இருந்தா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சா எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு டைரக்டா சிஎம் பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. நாகப்பட்டினத்தை பத்தி பேசும்போது இறால் பண்ண, மீன் பதப்படுத்துற குடோனு, நெல் மூட்டைகளை பாதுகாக்க குடோனு, கோடியக்கரை அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு, தஞ்சாவூர் நாகப்பட்டினம் NH வேலைகள் தாமதம், ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் தாமதம், மூடப்பட்ட ரயில் பெட்டி தொழிற்சாலை மறுபடியும் திறக்கணும், நாகப்பட்டினத்துல இருக்கிற அநேக இடங்களை டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும், நாகூர் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்க்க கூட டாக்டர் இல்ல அப்படின்னு நாகப்பட்டினத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசியிருந்தாரு.